2 வேட்டைக்காரனுங்களோட பயங்கரமான சண்டை காட்சியை பார்க்க போகிறோம். ராக்கெட் வால் தேன்சிட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்டவிரல் சைஸ் தான் இருக்கும். ஆனால் அது கரெக்டாக செயல்படணும்னா அதை விட பல மடங்கு அதுக்கு சக்தி தேவைப்படுது. அதாவது அது கொஞ்ச நேரம் சாப்பிடலன்னா கூட அதோட வாழ்க்கை அதுக்கு பசினா என்னன்னு காட்டும், பட்டினின்னா என்னன்னு காட்டும். அதோட உணவு பெரும்பாலும் பூவிலிருந்து கிடைக்கிற தேன் தான். மினிமம் ஒரு நாளைக்கு அது 1000 பூக்கள்ல இருந்து தேன் குடிக்குது. சாலிட் உணவுகளுக்காக அது சில பூச்சிகளையும் சில விஷயங்களையும் அது சாப்பிடும். பட் அதெல்லாம் ரேர் தான். அதோட நேச்சர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. அதாவது அதால சாப்பிட்றத நிறுத்த முடியாது. இயற்கையில ரொம்ப கடினமான ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் இயற்கை. சர்வைவிங் அப்படிங்கிறது ஒரு கலை. இந்த ராக்கெட் வால் தான் ஒரே ஒரு பெரிய தேன் வேட்டையாடின்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் குறுக்கால வரான் இந்த கௌஷிக், தேனி. இந்த ராக்கெட் வால்னால தேனிக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா தேனி இதோட ஹார்ட்டுக்கு பக்கத்துல ஒரு கொட்டுச்சுன்னா அதோட இந்த ராக்கெட் வாலோட சாப்டர் ஓவர். இந்த ராக்கெட் வால் மட்டும் வேட்டையாடுறப்ப அந்த தேனியோட கண்ணில் பட்டுச்சுன்னா ஆபத்து இந்த ராக்கெட்டுக்கு தான். தன்னோட உணவுக்காக தான் உயிரையே அது பணையம் வச்சு தான் வேட்டையாடுது. இப்போ நம்ம பார்க்குற இந்த சண்டை காட்சியில் இயற்கை நம்ம ராக்கெட் சைடு தான் இருக்குது. அதாவது மழை பெய்ய போகுது. இப்போ வீக்னஸ் அப்படியே தேனி பக்கம் போகுது. இந்த மழை துளிகளில் நனைஞ்சா ராக்கெட்டுக்கு ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. ஆனால் தேனீக்காலால் ஒரு மழை துளியை கூட தூக்கி சுமக்க முடியாது. அதாவது இந்த ஹம்மிங் பேர்டு தன் எடையை விட பலமான ஒரு மலைத்துளி தன் தலைமையில் விழுந்தா கூட அசால்ட்டாக தட்டி விட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் தேனீக்களோட நிலைமை இப்படி கிடையாது. மலை துளியோட சேர்ந்து அதுவும் தரையை நோக்கி பயணம் செய்ய வேண்டியதுதான். இந்த போர்ல ஜெயிச்சது இது ஆக்சுவலா உண்மைதான் போல. தேர் இஸ் நோ ரூல்ஸ் இன் லவ் அண்ட் வார். ஆனா இயற்கை எவ்வளவு சமத்துவமா இருக்கு பாருங்களேன். இதுக்கு ஒரு வீக்னஸ் வச்சா அதுக்கும் ஒரு வீக்னஸ் வச்சிருக்குது. வீக்னஸ் இல்லாத உயிர்களே இல்லை. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.